அனைவருக்கும் காலை வணக்கம். 965 ரிசல்ட்டு. 965ங்கிற ரிசல்ட்டு 9 to 9 929க்கு 965 ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம நேற்று எடுத்தது ஏசியில் வந்து சைபர் 3 43 சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு எடுத்தோம். சரியா? இப்போ நம்ம வந்து ஏ போர்டில் 0 அல்லது 4ன்னு எடுத்தோம். ஆனால் ஏ போர்டில் நம்மளுக்கு 9க்கு 9 இறங்கிடுச்சு. அதாவது ஏசியில் டபுள்ஸ் வரும்போது அதுலேருந்து ஒரு நம்பர் இறக்க மாட்டான், மேக்ஸிமம் டேரெக்டாகவே நம்மளுக்கு வந்து பவரில் தான் வருன்ற மாதிரி நேற்று கணிப்பு எடுத்தோம். இருந்தாலும் நேற்று நம்ம எடுத்தது ஏசி சைபர் 3 43 சி போர்டில் 3 அப்படிங்கிற கணிப்பு ஃபஸ்ட்டு எடுத்தோம். சரியா? இதுக்கு அடுத்தபடியாக என்ன எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 3 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். இந்த 4க்கு பதிலாக 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்பு எடுத்தோம். அந்த 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகுது. இதுதான் நேற்று நம்ம எடுத்த கணிப்புக்கு வந்தது. சரி, இப்போ இது இல்லாமல் இன்னொரு தகவல்களை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். இந்த 9 to 9க்கு வந்த 965ங்கிற ரிசல்ட்டு எந்த இடத்துலேருந்து எடுத்திருக்காங்க, எந்த இடத்துலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் இது மூலயமா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நான் நோட்டீஸ் பண்ணதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களும் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா எஸ் ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். சரியா? மறக்காமல் கமெண்ட்ஸில் அதை சொல்லுங்கள். நேற்றுடைய கணிப்புகளில் அந்த கெஸ்ஸிங் எடுத்துட்டேன், ஆனாலும் அது அப்படி வராதுன்னு நினச்ச இடத்துல வந்துருச்சு. இவ்வளோ தான் விஷயம். யாராச்சும் பாஸ்ட் ரிசல்ட் சார்ட் இருந்துச்சுன்னா அந்த ரிசல்ட் சார்ட்டை வச்சு பார்த்துங்க என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இது வந்து 2024 சார்ட். இது வந்து 2024 ஆகஸ்ட் மாதம் 1, 2, 3 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி. அடுத்தது இது வந்து 4ஆம் தேதி ஆகஸ்ட். இந்த 4ஆம் தேதி ஆகஸ்ட்டு 939 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு இங்கே இருக்குது. இந்த 939 அப்படிங்கிறதுக்கு இங்கே இருக்கிறதுக்கு 9க்கு 5, இங்கே 3க்கு 0னா 2க்கு வந்து 9க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3க்கு 0னா 2க்கு 9, இங்கே 9க்கு 6. இங்கேருந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 596. ஆனால் ரிசல்ட்டு 965. சரியா? நேற்று வந்த ரிசல்ட் பேட்டர்ன் அப்படியே பாஸ்ட் ரிசல்ட்டில் வந்த பேட்டர்ன்லேருந்து அப்படியே டேரெக்டாக வந்திருக்கு. அதாவது எப்பவுமே இன்னொரு விஷயத்த சொல்ல வர்றேன், இந்த மாதிரி டேரெக்டாக ரிசல்ட் வருதுன்னா அதுக்கு அடுத்த நாள் அது மாதிரி மாறி தான் வரும். அது அப்படியே ஃபாலோஅப்பில் வராது அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 596, ஆனால் ரிசல்ட்டு 965. உங்களுக்கு அப்படியே 965 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்ஸ் இதை நான் எடுத்தும், ஆனால் எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இது அப்படியே டேரெக்டாக வருமா அப்படிங்கிறதுல ஏதாச்சும் ஒரு போர்டு தான் பாஸ் ஆகும்னு நினச்சேன். ஆனால் 596 அப்படியே டேரெக்டாக 965. இதான் ரொம்ப வருத்தத்தக்க விஷயமா இருக்குது. சரி, இப்போ இந்த கண்டினியூட்டிலேயே இந்த இடத்துல இந்த கண்டினியூட்டி இருக்கு இல்லையா, இந்த கண்டினியூட்டிலேயே என்ன இருக்குது, ஆனாலும் இதே மாதிரி வருமா அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் விஷயத்த சொல்கிறேன். இங்கே 9க்கு 5, இங்கே 3க்கு 0னா 2க்கு 9, இங்கே 9க்கு 6. ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் வந்தது 965. 9, 6, 5. சரி, அதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 993 அப்படின்னு இருக்கு. சரி, ஒரு உதாரணத்துக்கு 993 இருக்கு. அப்போ நேற்று வந்த மாதிரி 939 வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்கலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இந்த இடத்துலேருந்து இப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா திருப்பி அதே மாதிரி அடுத்த நல்ல பேட்டர்னில் வராது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்பா, சப்போர்ட் நம்பராக 993 எடுத்துக்கிறேன். 993 சப்போர்ட். ஒரு வேளை இந்த கண்டினியூட்டிலேருந்து இது அப்படியே எடுத்தாங்கன்னா இந்த 993ங்கிறது சப்போர்ட்டு பாக்ஸில் எடுக்கலாம். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல இன்றைக்கி என்ன பேட்டர்னில் பார்க்க போகிறோம், அதே பேட்டர்னில் தான். ஒரு நாள் மாட்டிருந்தாலும் திருப்பி அடுத்த நாள் அப்படி தான் வரும். ஸோ 4க்கு 9, 9க்கு 5, 7க்கு 2, 2க்கு 6, 0க்கு 9, 9க்கு 9 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே என்னவாக வரும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம பேட்டர்னில் பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னா 4க்கு 9, 9க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டில் 0 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கணக்கு வருது. ஓகேவா? ஓகே, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருது. இது வந்து பவர் சாட்டில் ஏற்கனவே பவர் சாட்டு நம்மளுடைய அந்த வீடியோ லிங்கை கூட நான் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மிரர் நம்பர் இந்த 4க்கு என்ன பவர், 9க்கு என்ன பவர், 5க்கு என்ன பவர் அப்படிங்கிற மாதிரி இந்த 4க்கு 9, 9க்கு 5 அப்படின்றது தான் ஏ போர்டில் நம்மளுக்கு 0 அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடைக்கிது. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 3க்கு 7, 7க்கு 2, 2க்கு 6. நம்ம 6ங்கிறது நேற்று கண்டினியூவில் பார்த்தோம்.
அப்படிங்கும்போது 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பி போர்டில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி போர்டில் 1 வருது. ஸோ நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரியா? சரி, இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இன்னொரு விஷயம் பார்ப்போம். 8099 அப்படின்ட்டு 8க்கு 0, 0க்கு 9, 9க்கு 2 அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைத்த எண்கள் என்னென்னா 0, 1, 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த 965, அதாவது 9க்கு 0, 6க்கு 1, 5க்கு 2. ஸோ 9க்கு 0, 6க்கு 1, 5க்கு 2 அப்படிங்கிறது 012 அப்படிங்கிற ஒரு கணிப்பு தான் நம்மளுக்கு கிடைக்குது. சரியா? அப்படி பிசியில் அப்படி பார்க்கும்போது இந்த 1-2 அப்படின்னு மாதிரி 2-1 வரலாம். இதுதான் போர்டு வைஸில் நம்மளுக்கு இருக்கிற கணிப்பு. சரியா? ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூட்டியில் எடுக்கிறதுல நம்மளுக்கு 0-2 அப்படிங்கிறது ஏசியில் கிடைக்குது. ஒருவேளை இந்த 0க்கு பதிலாக பவரில் வச்சா 0க்கு 3, ஸோ 32 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஏசியில் கணிப்பு வருது. ஸோ இதை வச்சு கணக்கு பண்ணும்போது 012, 312 அப்படிங்கிற மாதிரி வருது. 321, அதாவது 012, 321 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மாறி மாறி இந்த கணிப்பில் வருது. அதே மாதிரி 993 அப்படிங்கிறது நம்மளுக்கு சப்போர்ட் நம்பராக இந்த கணிப்பில் நம்ம பார்க்குறோம். சரியா? 993 அப்படிங்கிறது சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுலேருந்து பார்க்கும்போது 993 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சப்போர்ட். ஓகேவா? அந்த பாஸ்ட் ரிசல்ட்லேருந்து அப்படியே எடுத்தால் வரலாம். அப்படி இல்லைனா 012, 321 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்புகளை பார்க்கலாம். இவ்வளோ தான் விஷயம். நம்ம வந்து திரும்ப சொல்கிறேன், அதாவது 02, 03, 31, 13 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி உரிய கணிப்புகளில் நம்ம பார்க்கக்கூடியது. வேறு ஒன்றும் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிற மாதிரிலாம் வேறு ஒன்றும் கிடையாது. நேற்று வந்த 965ங்கிறது இதுக்கு முன்னாடி அந்த இடத்துலேருந்து பாஸ்ட்டில் ரிசல்ட்டில் வந்திருக்கு. அப்படிங்கும்போது அதை அப்படியே திருப்பி இறங்கினா அந்த 993 அப்படிங்கிறது பாக்ஸில் சப்போர்ட்டாக வரலாம். இதுவும் சப்போர்ட்டு தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு தடவை அந்த இடத்துலேருந்து பாஸ் ஆச்சுன்னா திருப்பி அந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் நம்ம வந்து அந்த பேட்டர்ன்லேருந்து எடுத்ததுனால அது ஒரு சப்போர்ட்டாக தான் நம்ம இதுலேருந்து சொல்கிறோம். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய கணிப்புகள். அதே மாதிரி நம்ம நேற்று நம்ம போஸ்ட் அப்படிங்கிறதுல போஸ்ட்டில் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்டில் வந்து 463 அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்தேன். ஆனால் எனக்கு இந்த எப்படி சொல்கிறது, இந்த 965, அதாவது 569 அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட காமிச்ச எண்ணு வந்து நான் எடுத்தது 2:30 மணி தான். அதனால் எனக்கு கொஞ்சம் ஒரு 2:30 மணி வரைக்கும் டைம் கிடச்சா கூட கொஞ்சம் பொறுமையாக பார்த்து சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா இதையும் நோட்டீஸ் பண்ணவங்க யார் அப்படிங்கிறது எஸ் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நேற்று 2 மணிக்கு குயின் ரிசல்ட்டில் வந்த நம்பர் 606. ஸோ இது மாதிரி 606 வந்தோன்னே கொஞ்சம் கணிப்பில் வந்து 6 அப்படிங்கிறது எனக்கு கணிப்பில் இருந்துச்சு. ஆனால் ஆல்ரெடி நம்ம பி போர்ட்லேயே 6 கொடுத்துருந்தோம், 965 கிடச்சிச்சு. ஸோ அப்படிங்கிறம்போது அந்த 2 மணி 2:30 மணி டைமில் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த 3Dயில் மேட்ச் ஆகும். மற்றபடி இப்போதைக்கு நார்மலாகவே நம்ம 2D ஆல் போர்டு சி போர்டு அப்படிங்கிறது நம்ம இப்போயே நம்ம கெஸ்ஸிங்கில் தெளிவாகவே நம்ம பார்த்துடுறோம். அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. இருந்தாலுமே இதெல்லாம் தாண்டி நம்ம பார்க்கும்போது இந்த 2 மணி ரிசல்ட்டு அப்படிங்கும்போது இதில் வந்து இதில் டபுள்ஸ் வந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு நம்பரு நம்மளுக்கு, அதாவது 3 மணி ரிசல்ட்டில் ஒரு போர்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி மிஷின் நம்பர் அப்படிங்கிறதுல அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலுமே இந்த பாஸ்ட் ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் அதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். அதை எடுத்து தான் நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கும் பாஸ்ட் ரிசல்ட்லேருந்து வருதா இல்லை இந்த போர்ட்லேருந்து இந்த இடத்துலேருந்து வருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இவ்வளோ தான் இன்றைக்குரிய கணிப்புகள். திரும்பவும் சொல்கிறேன், ஜாயின் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி போன தடவை சைபர் 38 அப்படின்னு சொல்லிட்டு போன மாதம் 27ஆம் தேதி ரிசல்ட்டு. அந்த சைபர் 38 கணக்குக்கு இன்றைக்கி லிங்க் ஆகும் ஒரு 4D அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி கணிப்பில் தெரியுது. அதனால் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி இன்றைக்கி 2:30 மணி டெய்லி நான் சொல்லிடுறேன். ஒரு நாள் 2னா ஒரு நாள் 2:30 அப்படிங்கிறது நீங்கள் அந்த டைமை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் முன்பான காலை வணக்கம். திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு 3 வேலை. நம்பர் 1 லைக்கு, நம்பர் 2 சப்ஸ்கிரைப், நம்பர் 3 ஜாயின், நம்பர் 4 ஷேர் எல்லாத்தையும் செய்யுங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.